மக்களுக்கான திட்டங்கள்ல திமுக எந்த அளவு இன்னைக்கு ஒரு அராஜகத்தை பண்ணுது, மக்களுக்கு எதுவுமே சேராம இருக்கு. நம்ம 3.5 வருஷம் ஆச்சு இன்னைக்கு எம்எல்ஏ ஆகி எதுவுமே செய்யாம இருக்குமேலாம் அவருக்கு கவலை இல்ல. இன்னைக்கு மாண்புமிகு இரும்பு மனிதர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வர்றதுக்காக கருப்பு கொடி காட்டுறாரு. என்ன பர்பஸ்? இன்னைக்கு இந்தியா கூட்டணி எடுத்துக்கோங்க, அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் அவங்க தலைவர்களுக்குள்ளே முன்னுக்கு பின் முரணா பேசுவாங்க. ஆனா நாங்க ஒரு கூட்டணி என்று ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. இங்க ஸ்டாலின் என்ன மட்டும்தான் படம் காமிச்சிட்டு இருக்கிறார். மத்த எந்த இடத்துலயுமே அவங்க கூட்டணி கட்சி என்று சொன்ன கட்சிகள் நீங்க அவங்களோட கூட்டணியில இல்ல. அக்கா ஐயா கருணாநிதி பேசுனது சரியா தப்பா அந்த வாதத்துக்கு வாங்க. அவரை கூலிக்காரன்னு சொல்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்ல ஐயாவை, அக்கா அவருடைய பொண்ணு சொல்றாங்க. ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், பாட்டாளிகளின் சின்னம் உதயசூரியன், விவசாயிகளின் சின்னம் உதயசூரியன். இதுல எல்லாம் உதயசூரியனோட சொல்றான், வசனத்தோட சொல்றான், ஏத்துக்கலாம். ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் என்னங்க? 67 நடந்த தேர்தலில் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், 2025 நடக்கிற தேர்தலுக்கும் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். அப்ப உதயசூரியன் இருந்தா ஏழையா தான் இருப்பான்றதை அவன் சொல்லி தீர்த்துறான். ஊர்ல இருந்து வந்து வேலை பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நிம்மதி இருக்காதுமா, வீட்டுக்கு வந்துட்டியாமான்னு ஒரு முறை பெட்ரோல் ஃபோன் பண்ணுவாங்க ஊர்ல இருந்து. இது போன்றலாம் சம்பவங்கள் சென்னை மாநகரத்துல அதிக தொழிற்சாலைகள் உள்ள ஏரியால இருக்கும்போது ஊர்ல இருக்க பெட்ரோல் பயப்படுறாங்க. 10 தடவை ஃபோன் பண்றாங்க, வீட்டுக்கு வந்துட்டியா வீட்டுக்கு வந்துட்டியா வீட்டுக்கு வந்துட்டியா. பதப்பதிப்புல எங்க வச்சுட்டு நீ குழு தூங்குறீங்களா வீட்டுல? இந்த ஆளுங்கட்சிக்காரல கேட்கறேன், மந்திரிங்க எங்கேயாவது அவங்க வேலையை செய்யறாங்களா சார்? எந்த மந்திரியை சொல்றீங்க? எல்லா மந்திரி தான். நீங்க எந்த மந்திரி வேலை செஞ்சாங்க சொல்லுங்க? ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜக இளைஞரணி மற்றும் வழக்கறிஞர் திரு ஹரிஹர ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. அமித்ஷா அவர்களுடைய வருகையினால காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி பாக்குறது? நடக்க போகுது, எப்படி பாக்குறது? முதல்ல காங்கிரஸ் கட்சின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா நீங்க சொல்லிதான் நான் கேள்விப்படுறேன். செல்வ பெருந்தகையே சொல்லியிருக்காரு பிரதர். செல்வ பெருந்தகை யாருங்க? காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அவர் ஒரு தலைவராக அவர் நீங்க சொல்றீங்க. தமிழகத்துல இன்னைக்கு ஒரு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி என்கிற போர்வைக்குள்ள திமுக காரங்களாக அவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கான திட்டங்கள்ல திமுக எந்த அளவு இன்னைக்கு ஒரு அராஜகத்தை பண்ணுது, மக்களுக்கு எதுவுமே சேராம இருக்கு. நம்ம 3.5 வருஷம் ஆச்சு இன்னைக்கு எம்எல்ஏ ஆகி எதுவுமே செய்யாம இருக்குமேலாம் அவருக்கு கவலை இல்லை. இன்னைக்கு மாண்புமிகு இரும்பு மனிதர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வர்றதுக்காக கருப்பு கொடி காட்டுறாரு. என்ன பர்பஸ் சொல்லுங்க? கருப்பு கொடி எதற்காக காட்டணும்? நாங்க காட்டுறோம். இந்த ஆட்சியின் மீது, காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீது மொத்தமாவே அண்ணன் செல்வ பெருந்தகை வரும்போது பாஜக சார்பாக நாங்களும் கருப்பு கொடி காட்ட தயாரா இருக்கும். கருப்பு கொடி என்பதற்கு ஒரு வேல்யூவே இல்லாம போச்சே. அதை நீங்க திமுக பக்கம் திருப்பினீங்கன்னா அண்ணன் செல்வ பெருந்தகைன்னு ஒருத்தர் இருக்கிறது தெரிய வரும், காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இருக்கிறது தெரிய வரும். இல்ல அவர் சொல்ற காரணங்கள் என்ன அப்படின்னா, மத்திய அரசுகிட்ட இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஃபண்டு சரியான முறையில் வர்றதில்ல. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நாங்கள் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறோம், அதெல்லாம் சரியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய எதிர்ப்பை அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வர்றப்போ நாங்கள் காட்டுறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா நான் இந்த சைடு நீங்க சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே உங்களுடைய விமர்சனம் ஸ்டேட் கவர்மெண்ட் மேல இருக்கு. அது டிஎம்கே அது ஒரு விஷயமா இருந்தாலும் காங்கிரஸ் தானே இந்த விஷயத்தை கையில் எடுக்குது. காங்கிரஸ் வேற எது சார் கையில் எடுக்கும்? மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்தா காங்கிரஸ் மேல ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு. அடடா பரவாயில்ல, மக்கள் பிரச்சனை பேசுறாங்களேன்னு. ஃபண்டு வரலன்னு கேட்கறது காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது தகுதி இருக்கா சார்? 13 ஆண்டு காலம் கூட்டணி கட்சியில திமுகவும் காங்கிரஸும் என்ன அட்டூழியம் பண்ணாங்க நாங்க மறந்துடுவோமா சார்? ஒரு விஷயத்தை கடந்து போவான் சார் தமிழை, மறந்து போவானா? இன்னும் காங்கிரஸ் கட்சி இன்னும் எங்களுக்கு வாரி கொடுத்தது போலவும் இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் தமிழகத்தை மறந்தது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க. கட்சி இருப்ப காட்டுறதுக்கு நானும் இங்க இருக்க ஆட்டத்துல இந்த ஒரு காமெடியில ரவுடிகள் எல்லாம் ஏத்துவாங்க வண்டியில. அப்ப வடிவில நானும் வரே நீ யாரோ ஜோக்கர் வாரம் போடான்னு சொல்லி ஒரு படம் பார்த்திருப்பீங்க. நானும் ஜெயிலுக்கு போறேன் அது போல காங்கிரஸ் ஜோக்கரா? நிச்சயமா சார். தமிழ்நாட்டுல அவங்களுடைய பங்கு என்ன? காங்கிரஸ் கட்சியில ஒரே ஒரு எம்எல்ஏ பேர் மட்டும் சொல்லுங்க சார், செல்வ பெருந்தகை தாண்டி சொல்லுங்க. தெரியாது சார். நமக்கு ஏன் தெரியலனா, நல்லா கேட்டுக்கோங்க, நமக்கு ஏன் தெரியலனா கார்த்திக் சிதம்பரம் எம்பி, நமக்கு ஏன் எம்எல்ஏக்கள் பேர் தெரியலனா பணிகளே எதுவுமே இல்லை. எம்எல்ஏ ஆகி கையெழுத்து போடுறதோட சரி, பக்கமே ஆளை காணும். திமுக சொல்லுச்சுன்னா ஜால்ரா அடிப்பதற்கும் திமுகவுடைய கிளை கட்சி காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்று ஒரு தனி பாரம்பரியமோ ஒரு தனித்த நிலைப்பாடோ தமிழ்நாட்டிலும் இல்லை, இன்னைக்கு இந்திய அளவிலும் இல்லை. இன்னைக்கு இந்தியா கூட்டணி எடுத்துக்கோங்க, அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் அவங்க தலைவர்களுக்குள்ளே முன்னுக்கு பின் முரணா பேசுவாங்க.
ஆனா நாங்க ஒரு கூட்டணி என்று ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. இங்க ஸ்டாலின் அண்ணன் மட்டும்தான் படம் காமிச்சிட்டு இருக்கிறார். மத்த எந்த இடத்துலயுமே அவங்க கூட்டணி கட்சி என்று சொன்ன கட்சிகள் நீங்க அவங்க கூட கூட்டணியிலே இல்ல. உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் படம் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓ, அந்த படம் காமிச்சது உதயநிதி சேர்த்துக்கோங்கன்றீங்க. ரெண்டு பேரும் அவர் படம் காட்டுவாரு, தியேட்டர்ல படம் காட்டுவாரு. அப்பா இன்னைக்கு காமிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அப்பாவும் மகனும் சேர்ந்து நல்ல ஒரு சினிமாவை தமிழக மக்களுக்கு காமிக்கிறாங்க. பிரதர் நான் மட்டும் சொல்ல போறேன், நான் ரொம்ப நல்லவன் பிரதர், நான் ஒரு தியாகி பிரதர். உங்க மைண்ட்ல என்ன ஓடும்? இதெல்லாம் நான் சொல்லணும், உன்னை நீயே உன்னை பீத்திக்கிறியா யோசிக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க வெளிப்படையா, யோசிக்கிறீங்களா இல்லையா? இதே போன்றுதான் திமுக ஆட்சியில எங்க ஆட்சியை குறை சொல்ல ஆளே இல்லை. எங்க ஆட்சியை குறை சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை. எங்க ஆட்சி அப்படியே மின்னுமின்னுப்பான ஆட்சி, எங்கள் ஆட்சி மக்கள் ஆட்சி, ஒருத்தவங்க கூட குறை சொல்லணும்னு சொல்லி முதலமைச்சரே பீத்திக்கிறார். அமித்ஷா அவர்கள் இப்ப சென்னைக்கு வராங்க, அது ஓகே, இங்க கருப்பு கொடி காட்டுறாங்க. இதற்கு முன்பு சென்னை வந்திருந்தப்போ கரண்ட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருந்தது. ஸோ அந்த மாதிரி நடப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? இதெல்லாம் திமுகவுடைய சில்லுண்டி வேலைகள். கரண்ட் போகுமா அது திமுக காரன் தான் கேட்கணும். திமுக என்ன சில்லுண்டி வேலை இந்த முறை பண்ண போகுது? ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு சில்லுண்டி வேலையை பார்த்துட்டு என்னவோ சாதிச்ச மாதிரி மக்களிடையே பிரஸ் மீட் கொடுப்பாங்க, அதற்கு வருத்தமும் தெரிவிப்பாங்க. போன முறை மின்தடை பண்ணது மிக மிக அது ஒரு அருவருக்கத்தக்க செயல். மக்களுக்கு மூஞ்சி சுழிக்கக்கூடிய அளவில் ஒரு உள்துறை அமைச்சர் வராரு, இது போன்ற நடத்துறது. தமிழ்நாடு மக்களுக்கு எதுங்க சிறப்பு சொல்லுங்க? நம்ம ஒருத்தர் உபசரிக்கிறது தாங்க நம்மளோட சிறப்பே. நம்ம ஒருத்தவங்களை பார்த்துக்கிறதோ, நம்ம உணவை போட்டு அவங்களை கௌரவிப்பது நம்மளோட சிறப்பே. நம்ம சிறப்புக்கெல்லாம் இழுக்கு விளைக்கக்கூடிய கட்சி தான் திமுக. இந்த முறை அது போன்றலாம் நடக்காது. நாங்கள் சார் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். ஒரு மாநிலத்தில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இவ்வளோ வேலைகளை செய்யும் போது நாங்கள் இத்தனை மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கோம். எங்களுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய அஜெண்டா இருக்குது. அதனால திமுகவுடைய அந்த ஒரு நரேட்டிவ்லாம் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட ஒரு வெகு நாள் நிற்காது அப்படின்றத தெரிவித்துக்கிறேன். சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பெரியாரை பற்றி அவரோட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதற்கு கனிமொழி அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதாவது கூலிக்காரர்கள் இவங்கெல்லாம் பெரியாரை பற்றி பேச வந்துட்டாங்க, அதற்கும் நம்ம பதில் கருத்து போராட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிலடி சீமான் அவர்கள்ட்ட கொடுக்கும்போது உங்கள் அப்பாவே ஒரு பெரிய கூலி தான், அதாவது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை பெரிய கூலி அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டேக் ஆஃப் ஆர் போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த பெரியார் குறித்த கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சி பாண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்சம் கத்தி அதை கொஞ்சம் எக்ஸ்போசிவாக பேசுறதுனால இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி பெரியாருடைய கருத்துக்களை பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கும். பெரியார் இப்படிப்பட்ட நபர் தான், பெரியார் ஒரு நல்ல பிம்பத்தின் கீழே அவரை கொண்டு அவர் என்னவோ ஒரு புனித பட்டம் கட்டுறாங்க, அவர் அது போன்ற ஆட்கள்லாம் இல்லை. அவர் பேசிய ஒரு கருத்தும் பிரதர் காது கொடுத்து கேட்க முடியாது. அது சின்ன குழந்தைங்க இந்த 18+ மூவிலாம் போனால் இது வயதிற்கு இதால வராதிகன்னு சொல்லுவாங்களா, அந்த கருத்து போல பெரியார் ஐயா பேசுனதை எடுத்து போட்டாலே போதும், பெரியார் ஐயாவோட லட்சணம் தெரிஞ்சிடும். இவங்க பெரியார் செய்ய தியாகம் தெரியுமா, பெரியார் பண்ண பெண்ணுரிமை தெரியுமான்னு பேசுவாங்களே தவிர பெரியார் பேசின கருத்தை யாருமே பேசுறது இல்லை. அதை பாரதிய ஜனதா கட்சி பேசுச்சுன்னா சும்மாவே எங்களை சோண்டுவாங்க, சங்கின்வாங்க. நாங்கள் தமிழ்நாடுக்கு என்னவோ நாங்கள் பொருந்தாத கட்சி போல எங்களை பாவித்து எங்களை ஒரு கார்னர் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால நாங்கள் அந்த பெரியார் குறித்த கருத்தை பேசும்பொழுது அது இந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு நேரம் தான். ஆனால் இந்த சீமானண்ணன் பேசின கருத்தை நாங்கள் ரொம்ப வருஷமா வலியுறுத்திட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமா மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட சீமானண்ணன் பேசின விஷயத்திற்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் புரட்சியிலைஞர் அண்ணாமலையார் எங்க கிட்ட டேட்டா இருக்கு, ஆதாரம் ஒருத்தர் கேட்டான், திமுக காரங்க யாரோ ஒருத்தர் ஆதாரம் கொடுங்க, இதெல்லாம் நீங்க ஏதோ புனையப்பட்ட கதையா சொல்றீங்களேன்னு சீமான கேட்கும்போது அதுக்கு அண்ணாமலை குறுக்கிட்டு இதற்கெல்லாம் ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு, சீமான் பேசின கருத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அவரோட ஆதரவு தெரிவித்திருக்கு. காரணம் என்னன்னா பெரியார் அப்படின்ற ஒரு நபர் தமிழை பற்றியும் தமிழக மக்களை பற்றியும் நம்ம மொழியை பற்றியும் நம்மளை அடக்கி ஆண்டவர்களை பெருமைப்படுத்தி நம்மளை சிறுமைப்படுத்தி பேசின காட்சியெல்லாம் இருக்கு. தமிழ் சனியன்னு சொல்லியிருக்காரு. இதை விட யாராவது நம்மளை திட்டி நம்ம தாயை திட்டின ஒருத்தனை நம்ம தந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி எந்த உலகத்துல எந்த நாட்டிலே நடக்குமாங்க? படிப்பறிவு இல்லாத பாமரன் 4 வார்த்தை திட்டினா கூட அவன் நறுக்குன்னு நம்ம கேட்பான். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடல, உங்க பேரை போடல, உங்களை அசிங்கப்படுத்தினா போவீங்களா பிரதர்? அப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்ம இவ்வளவு ஒரு மானமும் ஒரு வைராகியமும் ஒரு இதுவும் உள்ள ஒரு இன்னைக்கு பெரியார் என்கிற ஒரு நபரை தந்தை என்று சொல்லி புகழ் பாடுறாங்க. அவருடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும்பொழுது திமுக காரங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இதுவரை எது நடந்தாலும் இது தந்தை பெரியார்மன், பேரறிஞர் அண்ணாமன், அண்ணாவும் ஞாபகம் வருது, பேரறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதியும் திட்டியது போல பெரியாரை திட்டிய ஒரு நபர் உலகத்திலே கிடையாது. அந்த காணொலியெல்லாம் நீங்க வலைவலியில பார்க்கலாம். கழுவி ஊத்துவாங்க. மனுஷனா இருந்தாலும் கேட்கக்கூடிய அளவுல அவங்க பேச்செல்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு இன்னும் கனிமொழி அக்காவும் அண்ணன் துரைமுருகன் சொல்றாரு அவங்களுடைய பிறப்பே சந்தேகப்படுறாங்க. அப்ப துரைமுருகன் யாரோட பிறப்பை சந்தேகப்படுறாருன்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதற்கு கனிமொழி அவர்கள் சொன்ன அந்த பதில் ரொம்ப தப்புங்க. அவங்க அப்பாவை சொல்றதா அர்த்தம், நம்மளெல்லாம் விட்டுருங்க. அவங்க அப்பாவையே அவர் கூலிக்காரன்னு சொன்னதாக நம்ம ஏற்றுப்போம். அக்கா
ஐயா கருணாநிதி பேசுனது சரியா தப்பா அந்த வாதத்துக்கு வாங்க. அவரை கூலிக்காரன்னு சொல்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்ல ஐயாவை, அக்கா அவருடைய பொண்ணு சொல்றாங்க, அப்ப நம்ம ஏத்துக்கிட்டானே ஆகணும். அவங்க பொண்ணு அவங்க அப்பாவை திட்டுறாங்க, அப்ப நம்ம ஏத்து பேச முடியுமா? அதை நாங்கள் வழிமுனைகிறோம். ஓகே, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அதாவது பாஜக போட்டியிடலை, ஏடிஎம்கே போட்டியிடலை, இப்போ களத்தில் நிற்கிறது நாம் தமிழர், டிஎம்கே. எப்படி பார்க்குறீங்க கள நிகழ்வை? ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், பாட்டாளிகளின் சின்னம் உதயசூரியன், விவசாயிகளின் சின்னம் உதயசூரியன். இதில் எல்லாம் உதயசூரியன் கூட சொல்கிறான், வசனத்தோடு சொல்கிறான், ஏற்றுக்கலாம். ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் என்னங்க? 67 நடந்த தேர்தலில் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், 2025 நடக்கிற தேர்தலுக்கும் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். அப்போ உதயசூரியன் இருந்தா ஏழை ஏழையாக தான் இருப்பான்றதை அவன் சொல்லி தீர்த்துறான். யோசிச்சு பாருங்க, ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். என்ன ஒரு ஒரு கூற்று இது? 70 வருஷமா ஆட்சி பண்ணி நீ ஏழைகளோட சின்ன உதயசூரியன் சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் ஆட்சி பண்ணி கொண்டு வந்தீங்களா? இதுக்கு ஒரு திராவிட மாடல் வேற, இதுக்கு அப்பா ஒரு பக்கம் மாடலா பேசுறாரு, பையன் ஒரு பக்கம் மாடலா பேசுறாரு. கேவலமா இல்லையாங்க? ஹிந்தியை நாங்கள் ஒழிப்போம், இப்ப எல்லா வலைவலியிலும் வருது பாருங்க, ஹிந்தியில பிரச்சாரம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஹிந்தி சகோதரர்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்காக ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப பிரச்சாரம் கேட்டு ஹிந்திக்காரங்க ஓட்டு மட்டும் தேவை. ஆனா வெளியே வந்து மைக்க பிடிச்சா ஆஹா நாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராடுவோம், ரயிலே வராத தண்டவாளத்தை தலையை வைத்தோம், இவ்வளவு சாதனை ஏன் பேசுவானே? எவ்வளவு நாடகம் பாருங்க, நாடகம் நடத்துறாங்க. இதே அண்ணன் சந்திரகுமார் தேமுதிக இருந்து அண்ணன் விஜயகாந்த் அண்ணனுக்கு துரோகம் செய்தவர். விஜயகாந்த் நல்லவரா கெட்டவராங்க? அந்த விவாதத்துக்கு வருவோம். அவர் இருக்கும் பொழுதும் மனித புனிதர் என்று பெயர் சூட்டப்பட்டவர். இன்னைக்கு அவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத ஒரு தலைவராக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அவர் புகழை போற்றுகிறது. அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒருத்தர் துரோகம் பண்றான்னா அவன் அந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். இதே ஈரோடு மக்கள் அண்ணன் விஜயகாந்திற்கு செய்யக்கூடிய நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய விஷயம் சந்திரகுமாரை தோக்கடிக்கணும். எவ்வளவு பெரிய விஷயங்க. சந்திரகுமார் தோக்கடிக்கணும், யாரை ஜெயிக்க வைக்கணும்? ஜனநாயக ரீதியாக தேர்தலில் பாஜக அதை புறக்கணிச்சிட்டோம். காரணம், இந்த ஆளுங்கட்சி என்னென்ன வேலை பண்ணணும் தெரியுங்க. விக்கிரவாண்டியில நாங்கள் நிற்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதற்காக ஒரு தேர்தலை புறக்கணிக்குது? நாங்கள் இந்திய அளவில் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஈரோடு கிழக்கு என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி ஏன் புறக்கணிக்குது? முதல் காரணம், விக்கிரவாண்டியில் நிற்கிறோம், ஒரு ஆயாட்ட போய் சொல்கிறான், ஒரு அந்த திமுக காரன் சேர்ந்த, அம்மா நீ திமுக ஓட்டு போடல, அந்த மாதம் 1000 ரூபா வரும்ல, கட்டு, உனக்கு பென்ஷன் கட்டு, விட்டா உன் வீட்டுக்கு கரண்டே கட்டுன்னு சொல்லுவாங்க போல. இப்படிலாம் ஒரு ஃபேக் நரேட்டிவை கிரியேட் பண்ணி பாவப்பட்ட மக்கள்கிட்ட, பாவப்பட்ட மக்கள் நாங்கள் இந்த பாவியங்கிட்ட மாட்டிட்டு சிக்கி சீரழிகிறது தான் இன்னைக்கு நடக்குது. ஈரோடு கிழக்குலங்க ஒரு சின்ன டோக்கன் தராங்க, மேலே அன்பெய்டு கீழே பெய்டுன்னு 2 ஆப்ஷன். காலைல வரும்போது 200 ரூபா டோக்கன், அந்த டோக்கன் வாங்கி உட்காரணும். பாவம் என் தாய்மார்கள் பாடுற பாடலாம் பார்த்தா வயிறு எடுதுங்க. இவங்க எப்போ வர்றது அப்படியே நிற்கிறாங்க, காத்து கிடக்குறாங்க. நான் நல்லாட்சி தரேன், நல்லாட்சி தரேன், நல்லாட்சி தரேன் முதலமைச்சர் சொல்றாரு. இதே போன்ற நல்லாட்சி கொடுத்த ஒரு தலைவர் இருந்திருக்கிறார். அப்போ உங்களை போன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் வராரு, தலைவரே நம்ம ஆட்சியை பத்தி ஒரு படம் எடுப்போம், ஒரு படம் எடுத்தது வெளியிடுவோம். அப்படியா, சரி நம்ம சாதனை என்னப்பா எடுப்பா அப்படின்றாரு. ரோடு போட்டிருக்கோம், அப்படியாப்பா, சரி மக்கள் நடமாடுறாங்களா? நடமாடுறாங்க. நம்ம வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கோம், பள்ளிக்கூடத்தில் பசங்களாம் படிக்குதாப்பா? சரி நல்லா படிக்குதா, ரைட் ஓகே. நம்ம வந்து அணையெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம், அப்படியா விவசாயம் பயன்படுறானா? ரைட். யோ இதெல்லாம் நடக்கும்போது அப்புறம் எதுக்கு படம் அப்படின்னு கேட்ட தலைவர் யாரு? பெருந்தலைவர் காமராஜர். அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்து எவ்வளோப்பா செலவாகும்னு கேட்டுக்காரு. லாஸ்டா ஒரு 2 லட்சம் ஆகும். ஏழுச்சு போ, அந்த 2 லட்சம் இருந்தால் இன்னொரு 10 பள்ளிக்கூடத்தை கட்டி மக்களை நான் படிக்க வைப்பேன், பிள்ளைகளை படிக்க வைப்பேன்னு சொன்ன அந்த புனித தலைவர்கள் எங்க? இன்னைக்கு எதுவுமே செய்யாம நான் நல்லாட்சி தரேன்னு சொல்லி படம் காமிக்கிற நம்ம முதலமைச்சர், நம்ம அண்ணன் துணை முதலமைச்சர் வாழும் சேகுவாரா அண்ணன் உதயநிதி எங்க? யோசிச்சு பாருங்க சார், கம்பேரிசன் பாருங்க. மக்களை இவ்வளவு கேவலமாக நடத்தி என் தாய்மார்கள்லாம் அங்க நீ நல்லா ஆட்சி பண்ணிருந்தீங்கன்னா அவனே வெகுண்டு வருவான். இப்ப நான் தான் வேட்பாளர் வச்சுக்கோங்க, ஐயோ அந்த ஹரி தம்பி முகத்தை ஒரு தடவை பார்க்கணுமே ஓடி வருவான். நான் பண்றது பூரா 420 வேலை. கடைசியில் அந்த 200 ரூபா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள என் தாய்மார்களும் என்னுடைய தந்தைமார்களும் படக்கூடிய பாடு இருக்கே. அங்க சார் அந்த இதை வச்சு நிக்கிறாங்க சார், இவங்க எங்க வராங்க எங்க போறாங்க எதுவுமே தெரியல. லேடிஸ் தான் தட்டு வச்சுட்டு நிக்கிறாங்க, அங்க வராரு அப்படின்னு தட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க சார். 1க்கு 2க்கு போக முடியாம தவிச்சுக்கிட்டு என் தாய்மார்கள் அங்க வெயில நின்று அந்த 200 ரூபா வாங்கிட்டு போறதுக்கு இவ்வளவு பாடா சார்? தாய்மார்கள் அப்படின்ட்டு வந்து சொன்னீங்கல்ல, இப்ப சமீபத்துல வந்து ஈசிஆர்ல பெண்கள் 4-5 பேர்கள் வந்து கார்ல போறப்போ டிஎம்கே கொடி போட்ட ஒரு கார் வந்து அவங்கள வழிமறிச்சு சில டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. சில டிஸ்டர்பன்ஸ் இல்ல சார், ஒரு மரண பயத்தை காமிச்சிருக்காரு. மரண பயத்தை காட்டி அந்த மரண ஓலையை கேட்டீங்களா? நம்ம வீட்டு பெண்ணால தூங்கி இருப்போமா சார்? அதை தர்க்கம் பண்றவங்க எவ்வளவு ஸ்டைலா பேசுறாங்க பாருங்க சார். இன்னும் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்க. நீங்க வேற அதை சொன்ன ஸ்டேட்மெண்ட் கேளுங்க, மக்களுக்கு போய் சேரட்டும் சார்.
அவங்க வண்டியை இடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால தான் நாங்க போய் வண்டியை குறுக்கால நிப்பாட்டணும். நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே, குறுக்கால நிப்பாட்டி வம்பிழுக்கிறதுக்கு நீங்க யாரு? அந்த பெண்களுடைய வீடு வரை துரத்தி சென்று நம்மளை போன்ற அண்ணன் தம்பிங்களா அவங்க வீட்டில் இருக்கவே தப்பிச்சு ஓடி இருக்கானுங்க. இல்லைன்னா எவ்வளவு பெரிய நியூசன்ஸ் நடந்திருக்கும். இப்பதான் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி முடிஞ்சு அப்படி பேச்ச திருப்பினோடனே இங்க ஒரு சம்பவம். எத்தனை சம்பவத்துக்கு தான் நீங்க வேற ஏதாவது மேட்டர் கிடைக்குமா? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் நடத்திட்டே இருக்கும்போது ஆளுநர் இழுத்து விட்டுறது. ஆளுநர் பேசுவது சரியில்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளுங்கட்சியை வந்து ஒரு சீண்டி பார்க்கிறார், தொட்டு பார்க்கிறாருன்னு ஒரு சீனை போடுறாங்க. எதுலையாவது ஒரு நிதானமா ஒரு மக்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை செய்யறாங்களா? அதுதான் இல்லைங்களேங்க. இன்று வர ஏழைகளின் சின்னம்ன்றா, இன்று வர 200 ரூபாய் தரா. நீ எதுக்கையா 200 ரூபாய் தர? எதுக்கையா சோத்த போடுற? எங்களுக்கு நல்லாட்சி கொடுத்துருக்கல, தைரியமா தான் நில்லு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு சார். நான் ஏதோ ஒரு மேடை அலங்கரிப்புக்காக பேசல, பார்க்கக்கூடிய ஒருத்தர் கரெக்டா தான் இல்லையா சார்? ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, ஊர்ல இருந்து வந்து வேலை பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நிம்மதி இருக்காதுமா, வீட்டுக்கு வந்துட்டியாமான்னு ஒரு முறை பெட்ரோல் ஃபோன் பண்ணுவாங்க ஊர்ல இருந்து. இது போன்றலாம் சம்பவங்கள் சென்னை மாநகரத்துல அதிக தொழிற்சாலைகள் உள்ள ஏரியால இருக்கும்போது ஊர்ல இருக்க பெட்ரோல்லாம் பயப்படுறாங்க. 10 தடவை ஃபோன் பண்றாங்க, வீட்டுக்கு வந்துட்டியா, வீட்டுக்கு வந்துட்டியா, வீட்டுக்கு வந்துட்டியா. பதப்பதிப்புல எங்க வச்சுட்டு நீ குழு தூங்குறீங்களா வீட்டுல? இந்த ஆளுங்கட்சிக்காரங்களை கேட்கிறேன், மந்திரிங்க எங்கேயாவது அவங்க வேலையை செய்யறாங்களா சார்? வியாக்கியானம் பேச சொன்னா எல்லாம் நல்லா பேசுறாங்க. எந்த மந்திரியை சொல்றீங்க? எல்லா மந்திரி தான். நீங்க எந்த மந்திரி வேலை செஞ்சாங்க சொல்லுங்க? எந்த மந்திரி வேலை பார்த்தாங்க நீங்க சொல்லுங்க? சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு, ஏன் அவரை மட்டும் குறிப்பிடுறீங்க? ஆமாங்க, அவர் தான் இப்ப இந்த நடந்த சம்பவத்துக்கு எல்லாமே பூசி முழுகக்கூடியது யாரு? முதல்ல என் கட்சிக்காரனே இல்லைனாங்க. இது பழைய விஷயம் தான், இருந்தாலும் சொல்றேன், என் கட்சிக்காரனே இல்லைன்றாங்க. ஆனா முதலமைச்சர் சட்டப்பேரவையில பதிவு பண்றாரு, எங்கள் கட்சியினுடைய அபிமானி. இதே அபிமானியா தாமரை சின்னத்தை சேர்ந்த ஒருத்தர் இருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா? என்ன கூச்சிட்டு இருப்பீங்க, என்ன கத்தி இருப்பீங்க? அப்படியே தமிழ்நாடு 2ஆ போயிருக்குமா கூடாதா? இருக்குமா? அப்ப நீ என்ன பண்ணணும்? அதே நடவடிக்கை எடுத்து அதே மக்களுக்கு நீ உடனே திமுக உடனே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு என்ன சார் வேலை? நான் பேசுற காது கொடுத்து கேட்பீங்களா நீங்க? யோ போயா, ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்குது, சும்மா ஏதோ பிதற்ற சொல்வீங்களா மாட்டீங்களா? எங்கேயுமே நடவடிக்கை இல்லை, செயல்பாடு இல்லை, செயல் திட்டமும் இல்லை. எங்களை உட்கார்ந்து ஏமாத்துறதுக்கு ஒரு அரசாங்கமா? நாங்களே ஓட்டு போட்டு எங்க தலை நாங்களே மண்ணவாரி போட்டுப்போமா? அதான் சார் கேள்வி கேட்கிறோம். பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி மட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னா இன்னைக்கு பல விஷயம் நம்ம அதனை பாதாளத்துக்கு போயிருப்போம். ஆளுங்கட்சியா இருந்து உங்களுக்கு அவ்வளவு நிதியை கொடுத்து மக்களுக்கு விஷயங்களை செய்யுன்னு சொன்னா எங்க திட்டங்களை இருட்டடிப்பு செய்யறது, இவங்களும் எந்த திட்டத்தையும் கொண்டு வர்றது இல்லை. நீங்க திட்டம் ஒரு திமுக காரங்களை கேளுங்களேன், நீங்க திட்டம்னு மட்டும் கேளுங்க, உங்களை திட்டம் போட்டு ஏமாத்துவான். அந்த 1000 புளிச்சு போச்சு. நம்ம அந்த ஏரியாலாம் இடியாப்பம் அப்படின்னு வருவோம் பாத்தீங்களா டெய்லியும், அந்த மாதிரி கேட்டு அழுத்த போச்சு. 1000 ஏதாவது சொல்லுப்பா, மாத்தி தாட்டி சொல்லுப்பா. மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க, அது ஒரு சாதனையா? இதெல்லாம் கேட்க யாரு சார் இருக்கா? நாதியத்து போயிட்டோம் சார். இன்னைக்கு எதுவும் நாதியுமே எங்களுக்கு இல்லை, மத்திய அரசுன்னு ஒண்ணு இல்லை, நிதின்னு ஒண்ணு இல்லை, மக்கள் மேல ஒரு அக்கறை எங்களுக்கு எல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா இன்னைக்கு இந்த திமுக நம்பி விட்டுட்டு போனா, இந்த பொதுவா சொல்றேன், அதாவது எல்லாரும் சேர்த்து சொல்லல, இந்த ஒரு சில குழந்தைகள் வந்து அடாப்ட் பண்ணி வளர்ப்பாங்க, ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க சில இடங்கள்ல, நான் எல்லாரையும் சொல்லல. அது போன்ற நாங்கள் என்னவோ வந்து உங்ககிட்ட வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல திமுக மன்னராட்சியிலேருந்து எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளோ பேர் விடிவாள வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு மன்னராட்சியில் மாட்டிட்டு சிக்கி சீரழிகிறமா இல்லையா? தப்பு நடக்கதே இல்லையா சார்? என் மக்களுக்கு தப்புன்னு தெரியுது, ஆனாலும் ஓட்டு போடுறாங்க. அதுதான் எங்களுடைய அறியாமை. இந்த அறியாமையை மிஸ்யூஸ் பண்ணி இவன் என்னென்ன கேம் பிளே பண்ணுமோ பண்றான். ஆட்சியாளர்கள் பாருங்களேன், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகி, அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சரா இருந்து, அதற்கு முன்னாடி மேயரா இருந்து, இவர்கள் வருமானம் மட்டும் அதிகரிச்சுட்டே போகுது, இவங்க கார் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு, இவங்க வீடு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு, இவங்க வாழ்க்கை தரம் மேல போயிட்டு தான் சார் இருக்கு. உங்களை நம்பி ஓட்டு போட்ட எங்க நிலைமை, என் மக்களுடைய நிலைமை, அதே 200 ரூபாய்க்கு தட்டை பிடிக்க வச்சு அதே 200 ரூபாய்க்கு ரோஸ் போட வைக்கிறீங்க. இந்த கேவலம் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடக்குமாங்க? அதை சரின்னு வாதாடுற ஒரு 10 வாதாடக்கூடிய ஆட்களை பார்த்துருப்பீங்களாங்க? உலகத்துல பார்த்துருப்பீங்களாங்க? ஒருத்தன் தப்பு பண்றான்னு தெரியுது, அவனுக்காக வாதாட ஒரு 100 பேர் வரான்னா எவ்வளவு ஒரு குரோத புத்தி உள்ளவனா இருப்பான் பாருங்க. அவன் சுயநலக்காரனுங்க. தான் மந்திரியா இருந்தா போதும், தான் எம்எல்ஏவா இருந்தா போதும், தான் சம்பாரிச்சா போதும், எவன் எக்கடு போனா நமக்கு என்னன்ற ஒரு எண்ணத்துல திமுக இருக்கு. இவர்களை, அதாவது இன்னொரு ஒரு கருத்து முதலமைச்சர் அப்பப்ப சொல்றாரு, பிஜேபி ஓட்டரசியலுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டரசியலுக்கு வேலை பார்க்குது. இப்ப சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி ஓட்டரசியலுக்காக வேலை பார்க்கல, இவங்களுக்கு வேட்டு வைக்க தான் வந்திருக்கும். திமுகவுக்கு வேட்டு வைக்கடா பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கே தவிர ஓட்டரசியல் எங்களுக்கு முக்கியம் இல்லை. என் மக்கள் வாழ்ந்தா போதுங்க, என் மக்களை நல்லா வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய ஒரே கோரிக்கை. ஈரோட்லயும் சூரியன் உதிப்பதோ கிழக்குவாங்களே, அது போல இந்த ஈரோடு கிழக்குல சூரியன் மறையணும். இதுதான் என்னுடைய ஒரே ஒரு பிரேயர். மக்கள் யார் நல்லவங்களோ அவங்க பார்த்து வாக்களிப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி இங்க ஜனநாயகம் செத்து ஒழியும், இங்க ஜனநாயகம் செத்து மாண்டும் அப்படின்ற காரணத்தினால தான் ஒதுக்கி வச்சோம். மற்றபடி மக்களுக்கு 2026 கரங்களை, நாங்கள் மக்கள் கரங்களை பிடிக்க ஓடி வந்துட்டு இருக்கோம். மக்கள் எங்களை பார்த்து வாக்களிப்பாங்கன்னு தெரிவித்துக்கிறோம்.
நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.